எத்தனை யோசேப்பு பார்த்துட்டோம்? 4 யோசேப்பு பார்த்துட்டோம். சரி, கடைசியாக நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான யோசேப்பை பார்ப்போம். ஆதியாகமம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியவனாய் இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஆமென். இப்போ யோசேப்புன்னு சொன்னோடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆதியாகமத்தில் இருக்கிற யோசேப்பு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவர் தான் ரொம்ப பெரிய ஆள். கரெக்டு தான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். யோசேப்பு எது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதிலிருந்து வேஸ்டே ஆகாது. அவன் சமையல் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும். அவன் போய் ஏதாச்சும் செடிகளை நட்டினான்னா பயங்கர கனிகள் கொடுக்கும். அவன் க்ளீன் பண்ணான்னா அவனை போல க்ளீன் பண்ண ஒரு நபரே இருக்க முடியாது. அவன் திட்டமிட்டானா அவனை போல திட்டமிட்ட ஒரு நபரே இருக்க முடியாது. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப என்ன சொல்கிறது, சூப்பராக இருப்பான், அட்ராக்டிவாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் ஆனால் ஒரு ஒர்க்கு செய்கிற ஆள் தான் யார்? யோசேப்பு. அப்போ அவருடைய கதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவங்க அப்பா யார்? யாக்கோபு. அவங்களுக்கு எத்தனை பசங்க? 12 பசங்க. அப்போது 12 பசங்களில் எல்லாரும் இந்த 37ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம், வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, நிறையா இருக்குது. அப்போது 37ஆம் அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கதை தெரியும். எல்லா சகோதரர்களை காட்டிலும் யாக்கோபு என்ன பண்ணார்? யோசேப்பு மீது அதிக பாசமுள்ளவராய், அதிக நேசமுள்ளவராய் இருந்து யோசேப்புக்கு என்ன கொடுத்தாரு? பலவர்ண அங்கியை கொடுத்தார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் அங்கி முட்டி வரைக்கும் போடுவாங்க. எப்படி? முட்டி வரைக்கும் தான் அங்கி எல்லாரும் போடுவாங்க. ஆனால் என்னுடைய சொத்தெல்லாம் உனக்கு, எனக்கு அப்புறம் நீ தான் சேஷ்ட புத்திரன் அப்படின்ற அடையாளத்தை காண்பிக்கிறதுக்கு அங்கி என்ன பண்ணுவாங்க? கணுக்கால் வரைக்கும் போடுவாங்க. இப்போ நீளமாக போட்டால் என்ன அர்த்தம்? அப்பாவோட ஆசீர்வாதம்லாம் கடைசியில் அர்த்தம் போக போகுது, அது நீளமாக போட்டவனுக்கு தான் போக போகுதுன்னு அர்த்தம், பாதி போட்டவனுக்கு போகாது. அப்போது பலவர்ண அங்கியை கொடுத்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது கணுக்கால் வரைக்கும் இருக்கிற அங்கி. அதனால தான் கோபம் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? நாங்கள்லாம் 10 பேர் முன்னாடி இருக்கிறோம், நீ 11 எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போறியா அப்படின்னு யோசேப்பு மேலே ஏன் கோவம் வந்துச்சுன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அங்கி. அப்போ அப்பா சொல்கிறாரு, சீஷர் அவங்களுடைய சகோதரர்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, நீ போய் அவங்கள பார்த்துட்டு வானோடனே இவன் உடனே இதோ போகிறேன், இதோ செல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. தன்னுடைய சகோதரர்களை தேடி போகிறார். எப்படி? சகோதரர்களை தேடி போகிறார். அவங்க இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு போயிருக்கிறான், அங்கே காணோம், தேடுறான், எங்கே போயிருக்காங்க விசாரிக்கிறாங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே ஆட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்கன்னொடனே திரும்பி அங்கே தேடி போகிறான். இப்போ தூரத்தில் வருகிறதை கண்டோடனே எங்கள் சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இவன் எப்படியாச்சும் கொல்லணும்னு திட்டம் தீட்டினார்கள். அதில் ரூபன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? கொல்லக்கூடாது, இந்த ரத்த பலி நம்ம மேலே விழுகக்கூடாது, குழி இருக்குது அதில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு 37ஆவது அதிகாரம் 23லேருந்து 24 சொல்லப்பட்டிருக்கிறது. 37, 23, 24, 37, 23, 24. அப்போது அந்த குழி தண்ணீர் இல்லாத குழி. சரி, தண்ணீர். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. அப்போ யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே போட்டார்கள். ஆமென். அப்புறம் ஒரு ஆட்டை அடித்து அதை ரத்தத்தில் இந்த அங்கியை துவைச்சு எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு போய் காமிச்சிட்டாங்க. ஏதோ மிருகம் யோசேப்பை அடித்து கொன்று போட்டதுன்னு சொன்னானே அவங்க அப்பா உட்காந்து அழுகிறார். ஆனால் உண்மையில் என்ன? இவங்க தூக்கி எகிப்துக்கு வித்துட்டாங்க. ஆமென். அப்போ எகிப்துக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம 39 வாசிக்கிறோம், அவன் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவனோடு கர்த்தர் இருப்பதை முழு எகிப்தியரும் பார்க்க முடிந்தது. அதனால எகிப்தில் இருந்த போத்திபார் என்ன பண்ணார்? தன்னுடைய வீட்டுக்கு அவனை வேலைக்கு எடுத்து அவனை எல்லாவற்றுக்கும் எஜமானா வச்சுட்டார். எல்லாத்துக்கும் எனக்கு கதை தெரியும் இல்லையா? இந்த கதை சொல்லவே வேண்டாம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி ஆமாம் சோதிக்கிறாங்க. சோதனை பண்ணோன்னே இவன் துணியே வேண்டான்ட்டு ஓடிட்டான். புரிஞ்சுதா? அப்போது அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் மீது குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் அடைத்தனர். ஓகே, அப்போது 39 தான் அந்த 2ஆம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட உடனே தான் அந்த வசனம் வருது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. ஓகே, பானபாத்திரக்காரன் இன்னொருத்தர் சுயம்பாகி. ஒருத்தர் யாரு? பானபாத்திரக்காரன், இன்னொருத்தர் சுயம்பாகி. சுயம்பாகினா யாரு?
எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். சுயம்பாகினா யாரு? இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேட்டதே இல்லையே. ஆமாம், பானபாத்திரக்காரன்னா என்ன பண்ணுறவர்? ஆமாம், ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறவர் யாரு? ஆமாம், அந்த காலத்தில் திராட்சை ரசம் சர்வ் பண்ணுறவருக்கு பேர் தான் யார்? பானபாத்திரக்காரன். சுயம்பாகி அப்படின்னா யாருன்னா பட்லர், செஃப், குக்கு, சாப்பாடு செஞ்சு போடுறவர். சரியா? ஒருத்தர் யாரு? பானபாத்திரக்காரன், ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுப்பவர். இன்னொருத்தர் யாரு? சாப்பாடு தருகிறவர். அப்போ இந்த 2 பேரும் பார்வோனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள். அவர்கள் 2 பேர்த்தையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டானர். அந்த சிறைச்சாலைக்கு யார் அதிபதியாக இருக்கிறார்? யோசேப்பு அதிபதியாக இருக்கிறார். அப்போ இப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் போனோடனே 2 பேர்த்துடைய முகம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அப்போ யோசேப்பு போய் கேட்குறாரு, ஏன் 2 பேர் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 2 பேர் என்ன சொன்னாங்க? எங்கள் 2 பேர்த்துக்கும் கனவு வந்துச்சு, சொப்பனம் வந்துச்சு. ஆனால் அது சொப்பனத்தை விலைக்கு சொல்ல யாருமே இல்லையே, அதனால கவலையாக இருக்கிறோன்னு சொல்லும்போது யோசேப்பு சொன்னார், சரி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், விளக்க நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே பானபாத்திரக்காரன் என்ன சொல்கிறாரு, நான் கனவுக்கு பார்த்தேன், அதில் ஒரு திராட்சை செடியை பார்த்தேன். அந்த செடியில் 3 கொடி இருந்துச்சு. 3 கொடியில் நல்ல இலைகள், நல்ல பழங்கள் கொழுத்து அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அப்போ என்னுடைய கையில் ராஜாவுடைய பாத்திரம் கொடுக்கப்பட்டது. நான் போய் அந்த திராட்சை பழத்தை எடுத்து அதை பிழிஞ்சு அதை ரசமாக்கி அதை கொண்டு போய் நான் பார்வோனுக்கு கொடுத்தேன் அப்படின்றார். அப்போ இந்த சுயம்பாகி, இந்த சாப்பாடு செய்கிறவர், செஃப், குக்கு, பேக்கு, இவர் என்ன பண்ணுறாரு? இவர் சொல்கிறாரு, நானும் ஒரு கனவு பார்த்தேன். அது என்ன கனவு? ஒரு கூட நிறையா சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களும் இருந்தது. ராஜாவுக்கு பிடிச்ச சகல விதமான சாப்பாடு சமைச்சு என் தலையில் வச்சிருந்தேன். அப்போ என் தலையில இருந்த அந்த சாப்பாடுலாம் எது வந்து தூக்கி போயிடுச்சு? ஆமாம், காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னொன்னு யோசேப்பு அர்த்தம் சொல்றார். சரியா? ஓகே, அது வந்து 3 கூடையா? 3 கூடை, 3 வெள்ளை கூடை. அப்போ யோசேப்பு விளக்கம் சொல்கிறார், பானபாத்திரன்காரனே, 3 கொடி நீ பார்த்த, அது 3 நாள். சுயம்பாகி 3 கூட வச்சிருந்த, அது 3 நாள். பானபாத்திரக்காரனே, 3 நாள் கழிச்சு உன்னுடைய தலை உயர்த்தப்படும். சுயம்பாகி 3 நாள் கழிச்சு உன்னோட தலையும் உயர்த்தப்படும். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, பானபாத்திரக்காரனுடைய தலை எங்கே உயர்த்தப்படும்? ராஜாவின் சிங்காசனத்திலே மீண்டும் உயர்த்தப்படும். ஆனால் சுயம்பாகியோ உன்னுடைய தலை எங்கே உயர்த்தப்படும்? மரத்திலே உயர்த்தப்படும். நீ மரத்திலே தூக்கப்படுவாய். ஆமென். 16ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்டு உன்னுடைய தலை உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னோடனே 3 நாள் கழிச்சு அப்படியே நடந்துருச்சு. இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். அப்போ பானபாத்திரக்காரனுடைய தலை எங்கே உயர்த்தப்பட்டது? ராஜாவினுடைய அரண்மனையில் உயர்த்தப்பட்டது. சுயம்பாகி அவனுடைய தலை எங்கே உயர்த்தப்பட்டது? மரத்திலே தூக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது. எப்படி யோசேப்பு வந்து விளக்கம் சொன்னாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு என்ன வந்துச்சு? ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அதை விளக்குறதுக்கு யாரும் இல்லை. அதை தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு சொன்னார். அதன்படியே நடந்துச்சுன்னொன்னே தூக்கிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. ராஜாவுக்கு சொப்பனம் சொல்றாரு. எத்தனை மாடுகள்? 7 பசுக்கள், அப்புறம் 7 கதிர்கள். அப்போ 7 வருஷம் நல்லா செழிப்பா இருக்கும், எல்லா தானியத்தை சேர்த்து வச்சுக்கணும். அடுத்த 7 வருஷம் ரொம்ப பஞ்சமா இருக்கும். இந்த உலகம் இதுவரையும் கண்டிராத பஞ்சம் வரும். அப்போ இந்த தானியத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? உலகத்துக்கு கொடுக்கணும்னு யோசேப்பு திட்டம் சொல்கிறார். அதன்படியே திட்டத்தை நிறைவேற்றுகிறனர். 41வது வசனம், 41வது அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இதை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அடுத்த வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி
பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இந்த காலகட்டத்தில் எகிப்து தேசம்னு பார்த்தீங்கன்னா சின்ன நாடு தான். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் எகிப்து மட்டும்தான் பூமியில் இருந்துச்சு. எப்படி? பூமி முழுசும் எகிப்து மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி முழுவதுக்கும் முன்னை அதிகாரியாக வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். சரியா? சரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், பஞ்சம் வந்துடுச்சு, எல்லாரும் தானியம் வாங்க வந்தாங்க. அதில் யாரும் வந்தா? யோசேப்பின் சகோதரர்களும் வந்தார்கள். முதல் முறை வந்தார்கள், தானியத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அடுத்த 2வது முறை வரும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? யாரை கூட்டிகிட்டு வரணும்? ஆமாம், உங்கள் தம்பி ஒருத்தர் இருக்கிறான்ல, பென்யமீனை கூட்டிகிட்டு நீங்கள் வந்தால் தான் நான் உங்களுக்கு தானியம் தருவேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் 2வது முறை வரும்பொழுது பென்யமீனோட வந்தார்கள். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார். சகோதரரை பார்க்கும் பொழுது பெஞ்சமினை பார்க்கும்போது அழுதார். ஓகே, இதுதான் யோசேப், நம்மளுக்கு தெரிஞ்ச யோசேப். எத்தனை யோசேப் பார்த்துருக்கோம்? 5 யோசேப் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ முதல் யோசேப்பு பர்னபா எனப்பட்ட யோசேப்பு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்தி சொல்கிறேன், நீங்கள் என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஏன்னா இது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இது ரொம்ப நாள் என் மனசில் ஓடிட்டு இருந்த ஒரு செய்தி. இது எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அதை சொல்லணுன்றனால இருந்தேன். ஓகே, முதல் யோசேப்பு பர்னபா எனப்பட்ட யோசேப்பு நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன், ஆதி திருச்சபைக்கு உதவி செய்தவன். அவன் யாரும் ஏற்றுக்கொள்ளாத பவுலை ஏற்றுக்கொண்டான். சபையை பக்தி விருத்திக்கு நேராக நடத்தினான். இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினான். அவர்களை பார்த்த அந்தியோகிய திருச்சபையார் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கக்கூடிய வண்ணம் பர்னபா தன்னை மாற்றிக்கொண்டான், தன்னை வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஸோ நாம் எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு காரணம் யோசேப்பு எனப்பட்ட பர்னபா செய்த ஊழியம். அவர் பவுலை உருவாக்கினார். ஊழியத்தில் பவுலை உருவாக்கினது யாரு? பர்னபா. அதனால தான் அவருக்கு என்னன்னு பேர்? ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், சன் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு ஏன் அவனுக்கு பேர் கொடுத்தாங்கன்னா அவன் செஞ்ச காரியம் அப்படி. ஆமென். அப்புறம் பவுல் ஊழியத்துக்கு வெளியே போனோடனே அடுத்த ஆளை உருவாக்கினார். அவர் பேர் தான் யாரு? மார்க். சரிங்களா? பர்னபா யாரை உருவாக்கினார்? அடுத்தது மார்க் உருவாக்கினார். அவர் தான் மார்க் சுவிசேஷத்தை எழுதினாரு. அப்போ பர்னபா என்னப்பட்டவன் நல்லவன், ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவி செஞ்சவன், யாருமே ஏற்றுக்கொள்ளாத பவுலை ஏற்றுக்கிட்டான், அவனை உருவாக்குறான், சபையை உருவாக்குறான், நல்ல ஒரு மனிதன். அடுத்த யோசேப்பு பார்க்குறோம். அவன் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற நாள் முதற்கொண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு சென்ற நாள் வரைக்கும் நம்மிடத்தில் அவர் சஞ்சரித்த நாளெல்லாம் நம்மோடு இருந்த ஒரு சீஷன் யாரு? யோசேப்பு. அப்போ இயேசு சொன்னதை அப்படியே பிடிச்சு வாழ்ந்தவன். இயேசு போனதுக்கு அப்புறம் அவனும் ஒரு அப்போஸ்தலனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்தவன். ஆனால் அவர் யாருக்கும் தெரியாதவன், உலகத்திற்கு தெரியாதவன். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கூட இருந்தான்னு யாருக்குமே தெரியல. மறைவிலே செயல்பட்டவன், திரைக்கு பின்பாக வேலை செய்தவன். என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் என்னை யாரும் பார்க்கறது இல்லையே, எல்லாம் நான் ஒரு மூலையில் இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நீங்களாம் ஒரு யோசேப்பு தான். அப்போ அந்த யோசேப்பை அப்போஸ்தலனாக மாற்றுவதற்கு ஒரு தருணம் வந்தது. அப்போவும் மாற்றப்படலை, அப்போஸ்தலனாக அவனை ஏற்படுத்தலை, இருந்தாலும் அவன் சீஷனாக ஊழியம் செய்தான். அடுத்த யோசேப்பை பார்க்குறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ஆமென். அவன் என்ன பண்ணா? நீதிமான், ஐஸ்வர்யவான், உத்தமன், ஆலோசனைக்காரன், புத்தியுள்ளவன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். எத்தனை குவாலிட்டி பாருங்க அவனுக்கு. இயேசுவின் அந்தரங்க சீஷன், யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசுவின் அந்தரங்க சீஷனாக இருந்தவன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவனும் ரொம்ப ஐஸ்வர்யவான். அவன்கிட்ட நிறைய பணம் எல்லாம் இருந்துச்சு. எப்படி பர்னபாவுக்கு பணம் இருந்துச்சோ, இடம் இருந்துச்சோ, அதே போல் இந்த யோசேப்புக்கும் நிறைய ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் தனக்காக மலையிலே ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். ஆனால் இயேசு மரித்துட்டார் அப்படின்னு அவன் பார்த்தோன்னே அவன் ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னது? பிலாத்தின் இடத்துல போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். 4 சுவிசேஷத்தில் இருக்குது. சரீரத்தை கொடுத்தாங்க, மெல்லிய துணியினால் சுற்றி கொண்டு போய் கல்லறையில் வைத்தான்.
ஹல்லேலூயா. ஆமாம், கல்லறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா? இந்த காலகட்டத்தில் கல்லறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அடக்க ஆராதனைக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தரை அடக்கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அப்போது நான் ஒரு கல்லறை வாங்கி வச்சுருக்கேன்னு வைங்க, என் கல்லறை ஈஸியாக கொடுத்துருவேன்னா? கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு எப்படி புரிஞ்சுதா? கல்லறை என்பது என் வீட்டை கூட கொடுத்துருவேன், ஆனால் கல்லறை கொடுக்க மாட்டேன்னு தான் இப்போ இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மீனா ஸ்டேட் போனீங்கன்னா தெரியும், எல்லாம் பயங்கரமாக பில்டிங் கட்டி மேலே மூடி போட்டு மேலே செயின்லாம் போட்டு கட்டி பூட்டு போட்டு அதுக்கு காம்பவுண்டு கட்டி அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சு லைட் போட்டு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சு, ஏன் கல்லறையை யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். அப்போ கல்லறை கிடைக்கிறது கஷ்டம். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணா, தான் ஐஸ்வர்யவானாக இருந்தபடியால் தனக்கென்று மலையிலே ஒரு கல்லறையை உருவாக்கி வச்சிருந்தான், குகையை உருவாக்கி வச்சிருந்தான். இயேசு மரிச்சிட்டார் அப்படிங்கும் போது உடனே அவர் என்ன பண்றாரு, பிலாத்தினிடத்துல போய் சரீரத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு மெல்லிய துணியில சுத்தி கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணி கல்லை புரட்டி வைத்தான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. அடுத்த யோசேப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு. அவன் நீதிமானா இருந்தபடியால் இதுவரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லையே, இது ரொம்ப தப்பே, இப்படி நடந்தா ரொம்ப கஷ்டமே, இப்படி நடக்கவே கூடாதே அப்படின்னு ஊரே சொன்னாலும் அவர் என்ன நினைச்சாரு, பரிசுத்த ஆவியானவர் இதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார், நான் இதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார், மனம் திரும்பினார். ஆமென். யோசேப்பு என்ன நினைச்சார், எப்படியாச்சும் அமைதியாக தள்ளி விட்டுடலாம், பிரச்சனை அவங்களுக்கு வேண்டாம் நம்மளுக்கு வேண்டான்னு இருந்தாரு. இயேசு சொன்னாரு, இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏனென்றால் உருவான குழந்தை பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டது. ஆமென். அதனால் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் யோசேப்பின் போது அவன் உடனே எழுந்து, வசனம் சொல்லுது, அவன் உடனே எழுந்து மரியாளை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் அது. ஆமா, மரியாள் கிருபை பெற்றவள், இயேசுவின் தாய், அநேக ஸ்திரீகளுக்குள் பாக்கியவாள், எல்லாம் மரியாளை பற்றி ரொம்ப நிறையா நம்ம கேட்டிருக்கிறோம், நிறையா நம்ம பேசியிருப்போம். ஆனால் யோசேப்பு செய்தது மிகப்பெரிய ஒரு தியாகம், அர்ப்பணிப்பு. அதை அந்த ஏற்றுக்கொள்கிற மனசு யோசேப்பு எடுத்துக்கிட்டாருன்னும் போது ரொம்ப கஷ்டம். ஆமென். அவன் ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னா, அது பரிசுத்த ஆவியினால் நடைபெற்ற ஒரு காரியம். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு அது தப்பாகவே தெரியும், பார்க்கும் போதெல்லாம் தப்பாக இருக்கும், பேசும் போதெல்லாம் தப்பாக இருக்கும், இதெல்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் இப்படி நடக்கவே கூடாதுங்க. ஆவியானவர் சொல்லுவார், பரவாயில்ல போ, செய்ய, ஏற்றுக்கோ அப்படின்னா அதை நான் கேட்டு அதை நான் பார்ப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் தான் யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. அடுத்த யோசேப்பு ஆதியாகமம் யாக்கோபனுடைய குமாரன் யோசேப்பு. அவன் பிதாவுக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமான மகன், எல்லா சகோதரர்களை பார்க்கலும் மிகவும் பிரியமானவன். அப்பா அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சாரு. ஆனால் அவனுடைய சகோதரனோ யோசேப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள், அவனை எகிப்துக்கு விற்றார்கள். ஆனால் எகிப்திலே யோசேப்பு என்ன பண்ணாரு, கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்தான். எப்படி வந்தான்? சிறைச்சாலைக்குள்ள போய் வந்தான். அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் தண்டனையை அனுபவித்தான். அவன் மேல் தவறாக பழி சுமர்த்தப்பட்டது. இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்தது எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். 2 கனவு வந்துச்சு, 2ஐயும் வியாக்கியானம் பண்ணி சொன்னா, விளக்கி சொன்னா அப்படியே நடந்தது. ஆமென். 3 நாள்ல பானபாத்திரக்காரன் திரும்பி போயிட்டாரு. 3 நாள்ல இந்த சுயம்பாகி மரத்துல தூக்கப்பட்டுருவ, அப்படியே நடந்தது. அதே போல் பார்வோனுக்கு கனவு வந்துச்சு, அப்படியே சொன்னார், அப்படியே நடந்தது. எகிப்துக்கு முழுவதும் யோசேப்பு அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டான். திரும்பவும் அவனுடைய சகோதரர்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு தானியம் கொடுத்தார். ஆமென். சகோதரர்களை மன்னித்து தானியம் கொடுத்தார். எப்படி? சகோதரர்களை மன்னித்து தானியம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க, இவங்க சீக்கிரம் தீத்துருவாங்க, திரும்பி வரப்போறாங்க. அதனால என்ன பண்ற, வரும்போது பென்யமீனோட வந்தீங்கன்னா தான் உனக்கு தானியம், பென்யமீனோட வரலினா தானியம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே போல பென்யமீனோட வரும்பொழுது மனம் கசந்து அழுதார்.
அப்பதான் சொல்றார், நான் தான் யோசேப்பு, என்னை எகிப்துக்கு விற்றீர்களே உங்களுடைய சகோதரன், நான் செத்து போயிட்டேன்னு எங்கள் அப்பாட்ட பொய் சொல்லி என்னை அனுப்பிச்சிங்களே யோசேப்பு, நான் தான் உங்களுக்கு தானியம் தரேன் அப்படின்னு யோசேப் சொன்னார். அல்லேலூயா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள், அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் இருக்குதுன்னா, சூப்பர் யோசேப்பு சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, நானும் யோசேப்பு போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ பர்னபா எனப்பட்ட யோசேப்பு திருச்சபையை உருவாக்கினார். இப்போ நம்மளுக்கு வருவோம். பர்னபா எனப்பட்ட யோசேப்பு திருச்சபையை உருவாக்கினார், திருச்சபையை கட்டி எழுப்பினார். திருச்சபை தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கக்கூடிய வண்ணம் பர்னபா தன்னை கிறிஸ்துவை போல மாற்றினார். இப்போ நாம் எல்லாரும் எப்படி மாறணும்? கிறிஸ்துவை போல மாறணும், யோசேப்பை போல மாறணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும், உங்களை பார்க்கிறவர்கள் நானும் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க மாறணும். அல்லேலூயா. நீங்கன்னு சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க, என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன், சரியா? என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவனா இருக்கிறது ரொம்ப பெருமையா கருதணும், சரியா? என்னை பார்க்கும்பொழுதே கிறிஸ்தவே வேணான்னு போயிடக்கூடாது. என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனசு மாறுகிற அளவு நாம் இருப்பது தான் பர்னபா செய்தார். ஆதி திருச்சபைக்கு உதவி செய்தார். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று திருச்சபைக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து திருச்சபையை உருவாக்கினார். பர்னபாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா பர்னபா என்பவர் யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போ யோசேப் என்ன பண்ணார்? தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று திருச்சபையை உருவாக்கினார், திருச்சபைக்கு உதவி செய்தார். இயேசு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து திருச்சபையை உருவாக்கினார். யாரும் ஏற்றுக்கொள்ளாத மக்களை யோசேப்பு ஏற்றுக்கொண்டார், யாரும் ஏற்றுக்கொள்ளாத மக்களை இயேசு ஏற்றுக்கொண்டார். பர்னபா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன், நல்லவன், அவன் எல்லாரையும் போதித்தான். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யோசேப்பு எங்கும் நன்மை செய்தார், இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்தார். அதனால தான் பர்னபாவை பார்க்கும்பொழுது இயேசுவை பார்த்தார்கள், நானும் கிறிஸ்தவராக இருக்கிறேன் அப்படின்னு மாறினாங்க. அல்லேலூயா. அடுத்தது சீஷர்கள், அந்தரங்க சீஷன் இல்லை, கண்களில் காணப்படாத சீஷன் யோசேப்பு. இயேசு கூடயே இருக்கிறாரு, இயேசுக்கு எல்லாம் செய்கிறாரு, இயேசு கூடயே படுத்துங்கிறாரு, இயேசு கூடயே பேசிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஒருவரும் அறியப்படாத ஒரு யோசேப்பு இருக்கிறார். நீங்கள் கூட அப்படி இருக்கலாம், ஆனால் அதனால் ஒன்றும் கெட்டு போகலை. ஆமென். எல்லாருக்கும் உதவி செய்கிற யோசேப்பும் இருக்கிறார், யாரும் கண்டுகொள்ளாத யோசேப்பும் இருக்கிறார். யாருமே கண்டுகொள்ளல, யாருமே அவரை முக்கியம்னு கருதலை, யாருமே அவரை ரொம்ப முக்கியமான நபர்னு யோசிக்காமல் இருந்த ஒரு யோசேப்பும் உண்டு. அவரும் தனக்கான ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. அடுத்த யோசேப்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இயேசு மரிச்சிட்டார் அப்படின்னோடனே எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? இயேசுவின் சரீரத்தை கொடுங்க, ஆமென், இயேசுவின் சரீரத்தை கொடுங்கள் என்று பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் கேட்டான். ஆமென். அப்படி போய் கேட்கக்கூடாது, அவங்க ரோமர்களே தான் அடக்கம் பண்ணிடணும். ஆனால் இவன் என்ன பண்ணா, என் கல்லறையில் நான் வைக்கணும், நீங்கள் எனக்கு அந்த சரீரத்தை கொடுத்து தான் ஆகணும், எனக்கு இயேசுவின் சரீரம் வேண்டும், அவர் எனக்கு வேண்டும் சொல்லி அவரை சரீரத்தை வாங்கி கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. 4 சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்லவன், அவன் நல்ல ஆலோசனைக்காரன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், யூதர்களுடைய செய்கைக்கும் நடக்கைக்கும் சம்மதியாமல் இருந்தவன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அப்போ அந்த உலகத்தின் வழக்கத்தின்படி அவன் நடக்காமல் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வருகிறது என்று அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருந்தபடியால் அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்கு அவன் தீர்மானித்தான், துணிந்து போய் கேட்டான். ஹல்லேலூயா. அடுத்த யோசேப்பு மரியாளின் புருஷன். உலகமே அது தப்புன்னு சொன்னாலும் அது ஆவியானவர் செய்தார், ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இயேசு வளர்ந்து வருகிறார், 30 வயசு வரைக்கும் வளர்ந்து வர்றாருன்னா அவருடைய வாழ்க்கையில தகப்பன் மிகவும் முக்கியமான பங்கு
வகித்திருக்கிறார். அது யாருக்கும் நம்மளுக்கு தெரியல, எழுதப்படல. ஆனால் அந்த யோசேப்பு குழந்தையாக இயேசு பிறக்கும் பொழுதே தனக்கான ஊழியத்தை, பொறுப்பை அந்த யோசேப்பு எடுத்துக்கொண்டார். ஒருவேளை யோசேப்பு அந்த தீர்மானத்தை எடுக்கலைன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருப்பார், எப்படி பிறந்திருப்பார்? எப்படி பிறந்திருப்பார்? இயேசு கண்டிப்பா பிறந்திருப்பார். ஆனா உலகம் அவரை என்னன்னு சொல்லியிருக்கோம், எப்படி பார்த்திருக்கோம்? அப்பா இல்லாதவர் இல்ல, தவறான குழந்தை. ரட்சகர், என்னை மீட்கிறவர், என்னை காப்பாற்ற வந்தவர், எனக்கு அன்பு செலுத்துகிறவர், என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லியிருப்போம்னா தவறான விதத்துல பிறந்த ஒரு குழந்தையை நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் யோசேப்பு அன்றைக்கு தீர்மானித்ததினால் இன்றைக்கு உலகம் இயேசுவை கடவுளாக பார்க்கிறது. அல்லேலூயா. அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டார், அந்த தவிப்பை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் ஏன் ஏற்றுக்கொண்டார்னா இது பரிசுத்தாவியானவர் இதை உருவாக்கினார் என்பதனால அதை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தாவியானவரே இதை ஏற்படுத்தினபடியால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் குழந்தையா இருக்கும் பொழுது யோசேப்பு எங்க தூக்கிட்டு போனாரு? எகிப்துக்கு தூக்கிட்டு போனார். ஆமென். எகிப்திலே யோசேப்புக்கு மீது அவர் செய்யாத குற்றத்திற்காக அவர் தண்டனை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்துவும் தான் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்தார். அல்லேலூயா. யோசேப்பு என்ன சொல்றாரு? 3 நாள்ல உன் தலை உயர்த்தப்படும் அப்படின்னு பானபாத்திரக்காரனுக்கு சொல்றார். ஏனென்றால் செடி, கொடி, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. நீ இயேசுவா இருக்கிறப்பா, உனக்கு யாரு காட்சி கொடுத்திருக்கிறா? இயேசுவே உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகளா இருக்கிறீர்கள். 3 கொடி பாத்தியா? 3 நாள் அர்த்தம். செடி பாத்தியா? இயேசுவை பார்த்திருக்கிற, நீ கொடியா இருக்கிற. நீ புழிஞ்சு திரும்பி போய் ரசத்தை ராஜாவுக்கு கொடுக்குறியா? ஆண்டவர் உன் தலை மீண்டும் உயர்த்துகிறார். ரத்தத்தினால் நீ மீண்டும் வாங்கப்படுகிறாய். ரத்தத்தினால் நீ திரும்பவும் மன்னிக்கப்படுகிறாய். இயேசுவின் ரத்தத்தினால் மீண்டும் நீ உன்னுடைய திரும்பவும் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார்னு சொல்லி பானபாத்திரக்காரனை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த இவர் பேர் என்ன? சுயம்பாகி. இவர் சரீரம், இவர் சாப்பாடு. இவர் என்னதான் பண்ணப்படணும்? பிக்கணும். உன் தலையும் ஆண்டவர் உயர்த்துவார்ப்பா. யோசேப்பு என்ன சொன்னார்னா, அவன் தலை உயரும், உன் தலை தொங்கிரும். அப்படி சொல்லல. யோசேப்பு என்ன சொன்னா, உன் தலையும் உயரும், நல்ல விதத்துல உயரும். ஆனா சுயம்பாகி உன் தலையும் உயரும், ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி உயராது. ஏனென்றால் நீ அநேகருடைய பாவங்களுக்காக நீ அடிக்கப்பட போகிறாய். மரத்திலே நீ தூக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். அவருடைய தலை உயர்த்தப்பட்டது. ரத்தத்தினால ஒருத்தன் மீண்டும் வாங்கப்பட்டான். ஆனால் அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பிற்கப்பட்டது, பலியானது. அதனால நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. திரும்பவும் அவருடைய சகோதரர்கள் தானியம் கேட்க வந்தாங்க. தானியம் தேவனுடைய வார்த்தை, விதை தேவனுடைய வார்த்தை. உலகம் முழுவதும் இருந்து யோசேப்புன்றதுல எதற்கு வந்தாங்க? தானியம் வேணும், வார்த்தை வேணும். அதனால தான் நாங்கள் உயிர் வாழ முடியும், தானியம் கொடுங்க, தானியம் கொடுங்கன்னு வந்தாங்க. சகோதரர்களும் வந்தார்கள். யோசேப்பு எல்லாரையும் மன்னித்தார், தானியம் கொடுத்தார். முதல் தடவை வரும்போது சகோதரர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. 2வது முறை வரும்பொழுது தான் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது வந்த பொழுது அவருடைய சகோதரர்கள் யூதர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. அவர் தான் மேசியான்னு ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மீண்டும் 2வது முறை வருகிறதுனாலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக வரப்போகிறார். அவருடைய சகோதரர் எல்லாரும் அவர்களை பார்ப்பார்கள். இயேசு, நான் அடித்த இயேசு, நான் எகிப்துக்கு விற்கப்பட்ட யோசேப்பு, நான் துன்பப்படுத்தின யோசேப்பு, நான் கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பின யோசேப்பு, அவர்தான் மேசியா, எனக்காக வருகிறார்னு இஸ்ரவேலர் எல்லாரும் பார்ப்பார்கள். ஆமென். தம்முடைய சகோதரர்களை சேர்த்துக்கொள்ள அவர் மீண்டுமா 2வது முறை வருகிறார். முதல் யோசேப்பு, யாக்கோபின் குமாரன் யோசேப்பு உலகத்திற்கு தேவனுடைய வார்த்தையாகிய தானியத்தை கொடுத்தார். இயேசு என்ற வார்த்தையை கொடுத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அப்ப அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த யோசேப்பு உலகம் முழுவதும் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த யோசேப்பு, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு சரீரத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தார். முதல் யோசேப்பு வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தார்.
அடுத்த யோசேப்பு சரீரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுத்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு மரித்த இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழும்புவார் என்ற விசுவாசத்தினாலே அவரை அடக்கம் செய்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவை மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையாகிய இயேசுவை கொடுக்கணும், மாம்சமான இயேசுவை கொடுக்கணும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கொடுக்கணும், இயேசுவின் சீஷனாக இருக்கணும். பர்னபா இயேசுவின் சரீரமாகிய சபையை உருவாக்கி ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் என்ன கேட்கிறார் பிலாத்துட்ட? இயேசுவின் சரீரத்தை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறார். எப்படி? இயேசு எனக்காக செத்துட்டார், அந்த சரீரத்தை கொடுங்க கொடுங்க, அதில் எனக்கு வல்லமை இருக்குதுன்னு தெரியும், அதில் எனக்கு திரும்பவும் உயிர் தெழுகிற வல்லமை இருக்குன்னு தெரியும், என்னை சுகப்படுத்துகிற வல்லமை இருக்குதுன்னு தெரியும், எனக்கு கல்லறை ரெடியாக இருக்குது, என் வாழ்க்கை தான் கல்லறை, செத்து போயிடுச்சு, இந்த கல்லறையில் அவருடைய சரீரம் வேணும் அப்படின்னு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இதை அறிந்தபடினாலே பிலாத்தின் இடத்துல துணிந்து போய் கேட்கிறான், சரீரத்தை எனக்கு கொடும். ஹல்லேலூயா. ஏன் கல்லறையில் வச்சார்னா அவருக்கு தெரியும் இயேசுவின் அந்தரங்க சீஷன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. எல்லா சீஷர்களும் மறந்துட்டாங்க, நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். எல்லாரும் மனசில் வைக்கவே இல்லை, மறந்துட்டாங்க. இவன் மனசில் வச்சிருந்தான். ஏன்னா இவன் யோசேப்பு, இவனுக்கு தெரியும் 3 கொடி தெரியும், 3 கூட எனக்கு தெரியும், 3 நாளுன்னு சொல்றாரு தெரியும். அவருடைய சரீரத்தை நான் என்னுடைய முற்பிதாவாகிய யோசேப்பு அவருடைய சரீரத்தை வார்த்தையாக கொடுத்தார். என்னுடைய முற்பிதாவாகிய யோசேப்பு அவருடைய சரீரத்தை குழந்தையாக கொடுத்தார். இப்பொழுது அவருடைய சரீரம் என் கையில் இருக்கிறது, திரும்பவும் அவர் மீண்டும் உயிரோடு வருவார் என்று சொன்னபடியே அவர் உயிரோடு வருவார். ஆகவே என் கல்லறை திறந்திருக்கிறது, என் கல்லறையை நான் திறக்கிறேன், எனக்குள்ளாக இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை மீண்டும் உயிரோடு எழுப்பும், அவரோடு உயிரோடு எழும்ப செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் புரிந்த யோசேப்பு என்னப்பட்ட பர்னபா தான் அவருடைய சரீரம் என்னது? சபை. நீங்க தான் சபை. நான் உங்களை கட்டுறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு இடம் இருக்குது அது எனக்கு வேண்டாம், அதை விற்றுட்டு பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு பொருள் இருக்குது அது வேண்டாம், அதை விற்றுட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன். யாருமே அவனை ஏற்றுக்கலையா? நான் தான் போய் ஏற்றுக்கணும். சீஷர்கள் யாருமே பவுலை ஏற்றுக்கல. பயம், வெறுப்பு, கசப்பு, கோபம். ஏன்? அவன் எல்லாத்தையும் அடிச்சான், துன்பப்படுத்தினான். பர்னபா, நான் யோசேப்பு, என்னுடைய சகோதரர்களும் என்னை துன்பப்படுத்தினார்கள், நான் மன்னித்தேன், என்னுடைய முற்பிதா யோசேப்பு மன்னித்தார், அதனால் நான் யோசேப்பா அவனை மன்னிப்பேன், அவனை ஏற்றுக்குவேன், அவனை திரும்பவும் சபைக்கு நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அவன் மூலியமாக அநேக திருச்சபைகள் உருவானது. ஹல்லேலூயா. அதனால யோசேப்பு ரொம்ப நல்ல ஆளு. ஆனால் நாம் எல்லாரும் யோசேப்பாக இருக்க வேண்டும். யோசேப்பு சந்தித்த எல்லா காரியங்களும் பாசிட்டிவ் கிடையாது, எல்லாமே நல்ல விஷயங்கள் கிடையாது, எல்லாமே மோசமான காரியங்கள் தான். எதிராக மக்கள் பேசினதும், எதிராக மக்கள் செய்ததும், சகோதரர்கள் கூட இருக்கிறவர்கள் செய்ததும், அவரை துன்பப்படுத்தினதும், குழியில் போட்டதும், விற்றதும், அவனை கொலை செய்யணும்னு வகை தேடினதும், இயேசுவாகிய யோசேப்பை கொலையும் செய்தார்கள். எல்லாமே செஞ்சாலும் அவன் என்ன பண்ணுனா, நான் யோசேப்பு அப்படின்றத அவன் ஞாபகம் வச்சு அவனுக்கான திட்டத்தை நிறைவேற்றினார். ஆகவே நாம் எல்லாரும் யோசேப்பாக இருக்க வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொல்லாமா? நான் சொல்லிக்கிறேன். இந்த செய்தி எனக்கு ஃபஸ்ட்டு பேசு. நான் யோசேப்பாக இருக்கணும். ஆமென். என் பேர் யோசுவா தான், ஜோஷுவான் தான் பேர் வச்சுருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யோசேப் கொஞ்சம் பிடிச்ச ஆள். ஹல்லேலூயா. ஸோ எப்போல்லாம் யோசேப்பு பற்றி படிக்கிறீங்களோ, யோசேப்பு இயேசு கிறிஸ்து செய்ததை அவன் செய்தான். பழைய ஏற்பாட்டிலையும் செய்தான், புதிய ஏற்பாட்டிலையும் செய்தான். இயேசுவை போலவே அவன் வாழ்ந்தான், உயிர் வாழ்ந்தான், எல்லாரையும் மன்னித்தான்.